கொழும்பு துறைமுகத்திலிருந்து சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வரை எரிபொருள் கொண்டு செல்லும் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பினை சீர் செய்யும் நடவடிக்கை கடற்கொந்தளிப்பு காரணமாக தாமதமடைந்துள்ளது. நேற்று பிற்பகல் இந்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கனகாம்பிகை குளத்து நீர் மூலம் சுமார் 300 ஏக்கர் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விவசாயத்தை விஸ்தரிக்கும் நோக்கில் வடக்கின் வசந்தம் திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் சுமார் 29 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் குளம் மற்றும் அணைக்கட்டு ஆகிய இட புனரமைப்பு செய்யப்பட்டு 2013ஆம் ஆண்டு கையளிக்கப்பட்டது. எனினும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி குளத்தின் கலிங்கின் ஊடாக நீர் கசிய ஆரம்பித்ததை அடுத்து தற்காலிகமாக மண்மூடை அடுக்கப்பட்டது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட 29 மில்லியன் ரூபாய் பணம் உரிய முறையில் செலவழிக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பாராளுமன்றத்துக்கு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்ட போட்டு அதை போட்டு இதை போட்டு அனுப்பின ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பியோ யாரோ இதுவரையும் எங்களோட குளத்தை பார்க்கல. அவையிலும் அப்படி ஒரு மோசடிக்கு உடந்தையா இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடியால் அதை உடனடியா அவையில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற வேலையை உடனடியாக அவையில் கண்காணிச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தென்பகுதியிலே எல்லாம் சின்ன சின்ன விடயங்களை செய்யும் பொழுது வருகின்ற இடைஞ்சல்களால அங்கத்தே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அழுத்தத்தினால அவர்கள் உடனடியாகவே அவர்களை விசாரணை செய்து கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதே போன்று எங்களுக்கும் எங்களுடைய வடக்கில இந்த மாதிரி இல்லாததாலதான் இவ்வளவு தூரம் குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் வீணாக மோசடி செய்யப்படுகிறது. இதில் உரிய முறையில விசாரணை செய்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதாக எங்களுக்கு மனதிலே அழுத்தம் இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு ஒரு பாரிய நிதியில புனரமைப்பு செய்யப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு மாறி மாதம் செய்த அந்த மழை வான் பகுதியால கசிவு ஏற்பட்டு நாங்கள் மண் சாக்கு கட்டி அந்த கசிவு நிப்பாட்ட வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைமை ஏற்பட்டது. இம்முறை செய்யப்படுற இந்த புனரமைப்பு வேலையிலாவது இனிமேலும் இப்படி ஒரு நிலைமை வராமல் இந்த அதிகாரிகள் பார்த்து இதை செய்து தர வேண்டும்.